தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். ஆமென். பாத்தீங்களா இந்த வார்த்தை? என்னதான் சில பார்த்துருக்கீங்களா, என்னதான் தனக்கென்று எல்லாம் இருந்தாலும் இன்னொருத்தங்கள்ட்ட இருக்கிறத அபகரித்து சாப்பிட்றதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். இதான் சத்துருவினுடைய பெரிய வேலை. இன்னொருத்தங்க, பிரியமானவர்கள், இந்த வார்த்தையை சொல்லும் போது இதை அநேகர் கேட்கறதுனால தாழ்மையா சொல்றேன், அன்பா சொல்றேன், இன்னொருத்தங்களை வஞ்சித்து இன்னொருத்தங்களை அள வச்சு ஆமென் நீங்க மகிழணும்னு நினைச்சிடாதீங்க. அது தலைமுறைக்கு பெரிய சாபமாயிரும். இதை மட்டும் அன்பா சொல்றேன். ஆமென். கஷ்டப்பட்டு ஜனங்களை வேலை வாங்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தில் அவனே வச்சுக்கிட்டான். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் ஆசை என்ன? அவன் கஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் நஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் அழத நான் பார்க்கணும். என் ஆசை என்ன? அவன் விழணும். இதுதான் சத்துருவனுக்குள்ள இருக்கிற ஆசை. இப்படி ஏதாவது ஆசை தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்குதா? இவன் கஷ்டப்படணும், இவன் எப்படி பண்ணால என் கண் அவனை பார்க்கணும், இவன் கஷ்டப்படணும், இவன் நஷ்டப்படணும், இவன் ஒண்ணு இல்லாம தெருவில் நிக்கணும். சிலர்லாம் ஆதங்கத்துல பேசுறத கேட்டா இது எங்க? இது சத்துருவின் ஆசைங்க. இது பார்வோனுடைய ஆசை. ஒரு தேவனுடைய ஆசை என்ன? தேவனுடைய ஆசை எதுவோ அதுதான் தேவனுடைய ஆசை. தேவனுடைய ஆசை என்ன? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆமென். கர்த்தர் என்ன உயிரோட வச்சிருக்கார். எதுக்கு வச்சிருக்கிறார்? அவன் நஷ்டப்பட்டு எல்லாம் இழந்து தெருவில் நிக்கத நான் நீங்க பழி வாங்குறதும் பதில் செய்யறதும் கர்த்தருக்குரியது. அந்த ரோலை நம்ம எடுக்கக்கூடாது. இது பார்வனுடைய ஆசையை பார்த்தீங்களா? என் ஆசை அவர்களிடத்தில். அவன் கஷ்டப்படுறத பார்த்து ஏரோதின் மனைவி தன் மகள்கிட்ட சொல்லி கேட்க வைக்கிறான். ஏரோது சொல்றான், ஏரோதை அவள் நடனமாடி பிரியப்படுத்தினதும் நீ என்ன வேணாலும் கேளு, ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேளு, நான் உனக்கு தருவேன். ஆசை எப்படி திருப்தியாக்குறாங்க பாருங்க. அவன்மாட்ட போறா, என்னமா கேட்கறதுக்கு? யோவானுடைய தலையை கேளு. யோவானுடைய தலையை கேளு. இது சத்ருவின் வேர். இன்னொருத்தனை அழ வச்சு இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறது. இதுதான் பகைஞன். இவனுக்கு பைபிள் கொடுத்திருக்கிற பேர் என்ன? பகைஞன். அப்படி ஃப்ளோல சொல்லிட்டு ஓடக்கூடாது. ஆமென். நமக்குள்ள இந்த சுபாவங்கள் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எனக்கு தெரியும் சில வார்த்தைகள் வரும்போது ஆமேன்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா ஆமேன் இப்போ ஆழத்துக்கு போயிடும். ஆழத்திலிருந்து வெளியே எடுக்க வைப்பதே ஆமென். ஆமென். மற்றதெல்லாம் பேசும்போது ஆமேன் மேலே கடந்து அசைவாடிட்டு இருக்கும். ஆமென். இப்படி பேசும்போது ஆமேன் எங்க போயிருது? ஆழத்தை ஆழம் கூப்பிடு. இன்னும் உள்ள பேர் இன்னும் உள்ள இல்லைன்னா இப்போ வெளியே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்லிட்டு வரான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில். அதனாலதான் பாருங்க, நிறைய பேர் பாருங்க, தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா அவங்க முதல்ல பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க. இது இந்த சிஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிடவே. அந்த வீட்டில் மற்றவங்க வீட்டில் தீபாவளி கிறிஸ்துமஸுக்கு வெடி வைப்பாங்க. ஆனால் சிலருக்கு நம்முடைய வீழ்ச்சி தெரிஞ்சிட்டுன்னா நைட்டே கடன் வாங்கியாவது வாங்கி. என் ஆசை அவர்களிடத்தில். இன்னொருத்தங்க வீழ்ச்சியில மகிழ்ந்தாங்க. அவன் ஒருத்தன் நஷ்டப்பட்டு நமக்கு லாபம் வேண்டாம். ஆண்டவர் அவர்களும் வாழ்ந்திருக்கட்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஏன் எனக்கு வேண்டியதானே கேட்க சொல்லியிருக்கணும்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்ம சாப்பிடும் போது எல்லாரும் சேர்த்து வச்சா சாப்பிடுவோம் இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணும் போது எல்லாருக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு பசிக்குது, அவங்க மட்டும் இப்படி சாப்பிடலாம் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நாள் பசியை கொடுங்க ஆண்டவரே. அப்படி இல்லை. ஆண்டவரே என்ன மாதிரி நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இந்த நேரத்தில் எனக்கு சாப்பாடு தேவை ஆண்டவரே. அப்போ இதே மாதிரி நிறைய பேர் பசியில் இருப்பாங்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. இதுதாங்க தேவராஜ்யம்.
தேவராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. ஆழத்தின் அனுபவத்தில் தேவ பிள்ளைக்கு அது அதிர்ச்சியாக அல்ல, அது அதிசயமாக இருக்கும். என்ன செய்வாராம் கர்த்தர்? கரத்தை நீட்டுவா. 15:9 பகைஞன் என்ன சொல்லுகிறான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொல்லி அவன் தன் கையை நீட்டுவதற்கு முன்னே 12வது வசனம், நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூமி அவர்களை, அதை நான் அப்படி எழுதி வச்சேன். சத்ரு என்னெல்லாம் சொல்லிட்டு வாரான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை 6 பாயிண்ட். அவனுக்கு 6 பாயிண்ட், நமக்கு 7 பாயிண்ட். 7வது பாயிண்ட் என்ன? இங்கே பாரு, நீ கை நீட்டுறதுக்கு முன்னாடி அவர் கரத்தை நீட்டுவார். ஆமென். 12வது வசனத்தில் என்ன? பூமி அவர்களை, அதன் அர்த்தம் என்ன? சத்துரு போடுற அத்தனை திட்டத்தையும் கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். சத்துரு ஒன்னு அடக்கம் பண்ண நினைக்கிறான், ஆனா சத்துரு போடுகிற அத்தனை திட்டத்தையும் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி, பூமி அவர்களை விழுங்கி போட்டது. மொத்தத்தில் நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறாங்க, கொடுங்கிறார், கொடுத்து மொத்தத்தில் அடக்கம் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்தில் கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாம் தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார். ஒரே இடத்துல 2 விதமான அனுபவங்கள். இதுதான் ஆழத்தில் உண்டாகிற அடுத்த அதிசயம். என்ன தெரியுமா? வித்தியாசம் உண்டாகும். அதே சமுத்திரத்தின் நடுவில் பார்வோனின் சேனையும் அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேலர்களோ வெட்டாந்தரையில். அதாவது வெட்டாந்தரையில்னா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கால் நனையாமல். எந்த தண்ணீர் பார்வோனின் சேனையும் மூழ்கி அமிழ்த்தி போட்டதோ அந்த தண்ணீருடைய ஒரு சொட்டு கூட இஸ்ரவேலருடைய கால் விரல் நுனில கூட படாதபடிக்கு நடக்கிறது அதே இடத்துல தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பிரியமானவர்களே, நிறைய செய்தி வரும். இங்க பாரு, இதே இடத்துல தான் அவங்க விழுந்தாங்க. சில இடத்துல வீடு வாடகை கேட்டுட்டு போகும்போது வந்து சொல்லுவாங்க, வீடு எப்படி சிஸ்டர்? வீடு நல்ல வீடு தான், ஆனா போன வாரம் தான் ஒருத்தங்க இங்க தூக்கு போட்டு. அதுக்கு முன்னாடி இருந்தாங்க தூக்கு எல்லாம் போடல, அப்புறம் விஷம் மட்டும் தான் குடிச்சு செத்தான். அவ்வளவுதான், நெஞ்சு பக்கு பக்கு பக்குன்னு. ஹல்லேலூயா. அதே இடத்துல எந்த இடத்துல மோசே தலைவனா இருக்க லாயக்கில்லைன்னு சொல்லி தள்ளினாங்களோ அதே இடத்துல எந்த இடத்துல ரதத்தையும் குதிரையும் வைத்து வாழ முடியாமல் வீழ்ந்தார்களோ அதே இடத்துல உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி காக்கிறவர். மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும். இந்த 19 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல. அவன் வெள்ளம் புரண்டு பிரவாகித்து வரும்போது
யாருக்குங்க திருப்ப முடியும்? மனுஷன் கட்டி வைத்த எல்லாமே காணாம போயிடும். ஒரு சுனாமி வந்தது அல்லவா? இந்த மணக்குடிங்கிற இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. இப்ப வேற புதுசா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா முந்தி ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். பியூட்டிஃபுல்லான அழகா இருக்கும் அந்த பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு. அது உடஞ்சதும் பிரச்சனை இல்லை. அதுல ஒரு துண்டை அடிச்சுட்டு போச்சு. எங்க போச்சுன்னு, அது போச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும். இதுதான் வெள்ளம் பிரவாகித்து வரும்போது. ஆனால் அதை திருப்புகிற ஒருத்தர் உண்டு. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லி வரும்போது அதை திருப்புகிற ஒருவர் உண்டு. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல அவன் எத்தனை பலவீனங்கள், நமக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது. எத்தனை சூழ்நிலைகள் மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது. எத்தனை விபத்து நடப்பது போன்ற அனுபவங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது. எத்தனை அது நடுவில் ஒருத்தர் நின்று திருப்புறது எதுக்கு தெரியுமா? இந்த ஆழத்தில் உன்னை கொண்டு வந்தது அமிழ்ந்து போக பண்ணல்ல, அதிசயங்களை காண பண்ண. அதிசயங்களை எங்க தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்க கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை வீச பண்ணினார். பார்வோன் மேல சமுத்திரம் வர கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை தான் வீச பண்றார். தேவனுடைய செயல் ஒரே போல இருக்கும், ஆனா வித்தியாசம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். யாத்திராகமம் 14:21. பார்வோனை மூழ்கடிக்கவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். 15:10 எடுத்து வாசிக்க டைம் இல்லை. எல்லாமே கர்த்தர் செய்கிறார். ஆனா வித்தியாசம் இருக்கும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும், தேவன் யார் என்று கேட்கிறவர்களுக்கும் தேவனே என்று அழைக்கிறவர்களுக்கும் கர்த்தர் செய்கிற செயல் வித்தியாசம் இருக்கும். அது இப்போ தெரியாது. 15வது அதிகாரத்துல பார்வோன் சேனையால் ஒண்ணு செய்ய முடியாமல் இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரிப்பார்களே, அப்பொழுது தெரியும். 14வது அதிகாரத்துல அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அடுத்த அதிகாரத்துல இதே டீம் நிக்குது. ஆமா ஆண்டவரே, அவங்களுக்கும் காட்டடிக்கிறீங்க, எனக்கும் காட்டடிக்கிறீங்க. வித்தியாசம் உண்டுப்பா, வித்தியாசம் உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், இங்க பாருப்பா, கோபாக்கினை பாத்திரத்தின் மேல கர்த்தர் பொறுமையா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னாரு. சில நேரத்துல நம்மளே ஆண்டவர் கையை பிடிச்சு, சில பிள்ளைங்க பெற்றோருடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு போவாங்கல்ல, இழுத்துட்டு போய் அதை எடுத்து தாங்க. நம்மளே இந்த நேரம் இப்படி எல்லாம் செய்யறோம். சில நேரத்துல தாவீது கூட சில சங்கீதத்தில் சொல்றாரு, ஏன் உம்முடைய கையை முடக்கி கொண்டிருக்க, உம்முடைய மடியிலிருந்து உம்முடைய கையை எடும். நானும் மறந்துட்டேன், கையை மடியில் வச்சிருக்கேன், நானும் எங்க வச்சிருந்தேன்னு அப்படி சொல்றாரு ஆண்டவர். இல்ல, அவருடைய பொறுமை நம்மளால தாங்க முடியல. ஆண்டவரே, அவனே தொடர வச்சுட்டே இருக்கிறீங்களே ஆண்டவரே, இப்ப அதிசயத்தை பார்த்து ஆர்ப்பரிக்கவா இல்ல அவனை பார்த்து அதிர்ச்சி ஆகவா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு நான் ஒரு காற்று தந்தானா, ஆமென், அவனுக்கு ஒரு காற்று. ஆண்டவர், இது நியாயமே கிடையாது. வித்தியாசம் உண்டு. உன் வாழ்க்கையில வீச பண்ணுகிற காற்று தடைகள் எல்லாம் விலகும். சத்துரு வாழ்க்கையில வீச பண்ணுகிற காற்று தடைகள் கொண்டு வரும். ஆமென்.